விருச்சிக ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 5ஆம் இடத்ததிபதியாக கருதப்படுகிறார். இப்போ 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான மிதுன ராசியில் நுழையப் போகிறார் 2025 மே மாதம். அப்போ மே மாதத்துக்கு மேலே 8ஆம் இடத்தில் குரு பகவான் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற என்ன விதமான நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது குரு பகவான் 8ல் அமர்ந்துட்டார். அப்போ 8ல் அஷ்டமத்தில் போயிட்டாருனாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிக்குமோ, நிறைய போராட்டங்கள் எதிர்கொள்ள வேண்டிக்குமோ. இப்போ தான் சனி பகவான் ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு. அந்த மாற்றம் நல்ல விதமாக மாறுவதற்கு முன்னாடியே குரு பகவான் 8க்கு போகிறாரே, நமக்கு எதுவும் பாதிப்பு வந்துடுமோ அப்படிங்கிற பதட்டத்திலும் ஏதாவது சின்ன குழப்பத்திலும் நீங்கள் ஏதேனும் இருந்தால் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை என்பதை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். கவனமான விஷயங்கள் மட்டும் சில விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லும்போது கடைசியாக சொல்லுவேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. அப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்ததுனால் என்னென்ன சின்ன சின்ன பாதுகாப்பான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்கிறேன். அதற்கு முன்பு குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். பார்த்தீங்களா, மிதுனத்தில் அமர்ந்திருக்க குரு தன்னுடைய 5ஆம் விசேஷ பார்வை மூலமாக 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால விருச்சிக ராசி அன்பர்களில் யாரெல்லாம் நிம்மதியான தூக்கம், ஒரு என்ன சொல்கிறேன்னா வேலை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு மன ரீதியாக போராடி வெற்றி பெற்ற பிறகுமே ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் போராடுற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. கடல் தாண்டி போய் வேலை பார்ப்பதற்கான யோகங்கள் உண்டு. அப்போ வெளிநாடு பயணங்கள் நீங்கள் முயற்சி பல நாட்களாக எடுத்த விஷயங்கள் தடையாக இருக்குது அப்படின்னா குருவின் பார்வை மூலமாக மாற்றம் கிடைக்கப் போகிறது. நல்ல விதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் கடந்த காலங்களில் உங்களுடைய உடலில் பலவிதமான பிரச்சனைகள், உடல் ரீதியாக பலவிதமான பிரச்சனைகள், அதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துமே இதுக்கு சரியாக வரமாட்டேங்கி, நான் ட்ரீட்மெண்ட் நிறையா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னா உடலில் உள்ள வியாதிகளில் பல வியாதிகள் குணமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது பல வியாதி என்ன சொல்கிறோன்னா சரியவே ஆகாது, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுன்னு எதையும் சொல்லியிருந்தாங்கன்னா கூட அந்த உங்களுடைய செயல்பாடில் குருவின் பார்வை மூலமாக மாற்றம் ஏற்பட்டு வியாதி குணமாவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய இடது கண் பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது, இடது கண்ணில் துடிச்சிக்கிட்டே இருக்குது, இடது கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு பெரிய பாதிப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா இடது கண் பிரச்சனை சால்வ் ஆவதற்கான வாய்ப்புகள் குரு பகவானின் பார்வை மூலமாக கிடைக்கப் போகிறது. அது கல்யாணம் முடிச்சுட்டு எங்கள் மாமனார் பிரச்சனை ரொம்ப தொல்லையாக இருக்குது, எங்கள் மாமனார் மாமியார் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் உண்மையாகவே அவங்க மேலே அக்கறை செலுத்துகிறேன், அவங்க மேலே அன்பு வச்சுருக்கேன், ஆனால் என்னை ஒரு மருமகளாக அவங்க புரிந்து கொள்ளவே மாட்டேங்காங்க, மருமகளுக்குரிய கெப்பாசிட்டியில் என்னை கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த வருடத்திலிருந்து குரு பெயர்ச்சி காலங்களிலிருந்து உறுதியாக மாமனார் மாமியார் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். ஒன்று அவங்க உங்களை ஒரு உரிமையோடு ஏற்றுக்கிட்டு உங்கள் மேலே மறுபடியும் அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு, அல்லது நீங்கள் தனி கொடுத்தும் செல்வதற்கான வாய்ப்புகள் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதாவது கஷ்டப்படுத்தி மனதளவில் டிஸ்டர்ப் பண்ணி லாக் பண்ணுற மாமியார் மாமனார் யாருக்கு அதிகமாக விருச்சிகராசினியர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தனி கொடுத்தணும். அதே புரிதலுடன் அன்புடன் இருக்கிற குடும்பங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட், அதாவது எனர்ஜி ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமான சந்தோஷங்கள்,
அதிகமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள், குடும்ப ஒற்றுமைக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. அதுக்கடுத்தபடியாக பொருளாதார நிலையில் உள்ள தடைகள் விலகப் போகிறது. குரு பகவான் பார்த்திங்கன்னா சமசத்ம பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை தனுசு ராசியை பார்ப்பது மூலமாக பொருளாதார ரீதியாக தடைகள் விலகி பொருளாதாரம் புழக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கும். பணப்பிரச்சனை ஒரு மாற்றம் வரும். மன மகிழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண தடைகள் விலகி திருமணத்துக்கான யோகத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். ஏன்னா 2ஆம் இடம்தான் ஒரு குடும்பம், ஒரு புதிய குடும்பத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஆற்றல். அப்போ திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்றன. அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான கும்ப ராசியை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்ப்பது மூலம் தாயாருடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. அதேபோல் சுகஸ்தானம், ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு சந்தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வருத்தங்களோ கவலைகளோ இருந்துச்சுன்னா அந்த கவலைகளும் வருத்தங்களும் உங்களை விட்டு வெளியேறி சந்தோஷம்னா இதாண்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு கிரக நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டாக போகிறது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. பழைய வண்டியை வச்சு ரொம்ப நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வண்டியை மாற்ற நினைக்கிங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, கார் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் உறுதியாக வாங்குவதற்கான செயல்பாடுகள் குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் கடன் வாங்கி வீடு கட்ட போகிறேன், லோன் போட்டு வீடு கட்ட போகிறேன்னா கட்டாயமாக இந்த செயல்பாடுகள் மூலமாக குரு பெயர்ச்சி காலங்களில் வீடு கட்டுவதற்கான அமைப்புகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றது. ஐயா நான் ஒரு வீடை வச்சுருக்கேன், அந்த வீடை விற்கவே முடியல, எனக்கேற்ற பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு அந்த வீடை விற்றா தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஏக்கமும் தாக்கமும் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக அந்த வீடை நீங்கள் விற்று லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் நம்மளுடைய விருச்சிகராசி என்பதாகிய நேயர்களுக்கு உறுதியாக மருத்துவத்துறையில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதே போல் மருத்துவ ஃபீல்டு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான ஆற்றல் உண்டு. புதிய லாபங்கள் அதிகரிக்கும். இவ்வளவு நாளாக தொல்லை கொடுத்துட்டு வந்த நபர்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. டிசைனிங் மற்றும் அதென்ன சொல்லணும்னா கற்பனைத்திறன் ஆற்றல், எந்தெந்த தொழிலெலாம் கற்பனைத்திறன் ஆற்றல் மூலமாக முன்னேறணும்னு நினைக்காங்களோ அவங்களாம் வெற்றி பெறுவார்கள். கலைத்துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் உண்டு. சினி ஃபீல்டு, யூடியூப் மற்றும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அதில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் குரு பகவான் கொடுக்க போகிறார். பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் கிடச்சிச்சின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் குடும்பத்துக்காக அதை செலவழிக்கணும், தேவையில்லாத விஷயங்களுக்கு செய்துவிடக்கூடாது. அதேபோல் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புதியதாக தொழில் தொடங்க வேண்டும் என ஆசைப்படும் நம்மளுடைய விருச்சிகராசி என்பதாகிய உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2026க்கு அப்புறம் தான் லாபத்தை அதிகமாக ஈட்டுக்கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் தொழில் ஆரம்பிச்ச லாபம் வேணுங்கிறத நினச்சிடக்கூடாது. ஸோ 26 கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த லாபம் கையிலேருந்து எடுத்து நீங்கள் வைக்கிறதுக்கான ஆற்றல் குரு பகவான் மூலமாக உறுதியாக கிடைக்கின்றன. எண்ணெய் தொழில், எண்ணெய் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்புறம் பெட்ரோல் சம்மந்தப்பட்ட நிறுவனத்துறையில் வேலை பார்க்குறவங்க அல்லது அந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக செய்கிறவர்களுக்கு நல்ல விதமான அதிவிதமான லாபங்கள் ஏற்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையிலும் குரு பகவான் இந்த குரு பயிற்சி காலங்களில் உணர்த்துகிறார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் உங்களுடைய மூத்த சகோதரர்கிட்ட கட்டாயமாக விட்டு கொடுத்து போங்க. அவர்கிட்ட ஏதாச்சும் தேவையில்லாத சின்ன சின்ன விவாதங்கள் வந்தால் பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்தபடியாக மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்கள், மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு அதிகமாக தலையிடாமல் உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய வெற்றிக்கான செயல்பாடுகளுக்கு மட்டும் நீங்கள் நிதானமாக முடிவெடுத்து செய்தால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குரு பயிற்சியாக உறுதியாக இருக்கும். இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய
முருகன் கோவிலில் சென்று மனதார வழிபாடு செய்யுங்கள். தெற்கே பார்த்து இருக்கும் முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன்.